நோட்டீஸை ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நம்ம கண்டுகொள்ளவில்லை அந்த வந்த நோட்டீஸை. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டரே போட்டுட்டாங்க. அந்த ஆர்டரையும் நம்ம கண்டுக்கல, அந்த ஆர்டரையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டோம். அப்போ என்ன ஆகும்னா ரெக்கவரிக்கு போயிடுவாங்க. ஒருவேளை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி நோட்டீஸ் வந்ததுனால் நோட்டீஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணல, சரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத, அதுக்கு ஒரு நோட்டீஸ் வருது ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு. அப்போ அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அவங்களே ஒரு இன்கம்மை போட்டாங்க, அவங்களே ஒரு டேக்ஸையும் அந்த இன்கமுக்கான டேக்ஸை அவங்களே போட்டாங்க, அவங்கன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களே போட்டாங்க. இப்போ நான் கட்டலைன்னா ரெக்கவரிக்கு போவாங்க. இந்த மாதிரி நான் ஆமாம் சார் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஆனால் அதுக்காக நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன 20 லட்ச ரூபா வருமானம் எனக்கு கிடையாது, 12 லட்ச ரூபா தான் எனக்கு வருமானம், இவ்வளவு வரியும் வராது, எனக்கு குறைந்த வரி தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரெமெடி கிடைக்க சான்ஸ். அங்கேயும் எனக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரல சார், அடுத்தது ஹை கோர்ட்டு, அங்கேயும் எனக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரல சார், சுப்ரீம் கோர்ட். வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் நேயர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பேசியிருந்தேன். அதாவது இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில சுச்சுவேஷனில் நம்ம அசோசியேட்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படி அவாய்ட் பண்ணக்கூடாது, அது கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி. ஆனால் எந்தெந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தேன், அந்த வீடியோ லிங்க் கொடுக்க சொல்கிறேன், அதை பாருங்கள். சரி, நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டேன் சார், என்ன நடக்கும்? அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் அவாய்ட் பண்ணதுனால என்ன நடக்கும்? நான் தெரிந்தோ தெரியாமலோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டேன், ஆனால் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன சார் நடக்கும்னா நோட்டீஸ் வரும். 3 வருடத்துக்குள் ஒரு நோட்டீஸ் வரும், ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு ஒரு நோட்டீஸ் வரும். அது என்ன சார் 3 வருடம் கணக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு இன்கம் டேக்ஸ் டைம் லிமிட் கணக்கு. 3 வருடம் 5 வருடம் ஒரு கணக்கு இருக்குது, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம், 3 வருடம் வச்சுங்க. இப்போ நோட்டீஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? இப்போ நான் நோட்டீஸையும் கவனிக்கலை சார். எனக்கு வந்த நோட்டீஸ் மெயில் மூலமாக வரலாம், போஸ்ட்டில் வரலாம், நார்மல் போஸ்ட்டில் வரலாம், ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் வரலாம், உங்களுக்கு மெயில் பவுன்ஸ் ஆகிருக்கலாம், என்ன வேணால் நடந்துருக்கலாம். நான் மெயில் கவனிக்கலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப அவங்க பல்வேறு செக்ஷனில் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ வருமானம் இருந்திருக்கிறதுங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போது உங்களுக்கு என்னென்ன வருமானம் வருதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஒரு சர்டன் டேட்டா எடுத்துடுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ வருமானம் இந்த வருடத்தில் வந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்யவில்லை, ஏன் ஃபைல் செய்யவில்லை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. இப்போ இப்போ நீங்கள் நோட்டீஸை பார்த்துடுறீங்க, பார்த்துட்டு இது எதுக்கு போய் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு விடு பார்த்துக்கலான்னு விடுறீங்க. இது ரெண்டு தெரிந்து அந்த நோட்டீஸ் அவாய்ட் பண்ணாலும் சரி, இல்லை தெரியாமல் அந்த நோட்டீஸ் அவாய்ட் பண்ணாலும் சரி, அவங்க அடுத்தடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. சரி, நான் எல்லா நோட்டீஸையும் நான் எந்த நோட்டீஸும் பதில் சொல்லலை, இந்த நோட்டீஸ் பதில் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா அவங்களே ஒரு இன்கம் கால்குலேட் பண்ணி உங்க ஆர்டர் போட்டுருவாங்க. இதுதான் உங்களுடைய இந்த வருடத்துக்கான வருமானம், இந்த வருமானத்துக்கு இவ்வளவு டேக்ஸ் கட்டணும், இவ்வளவு பெனால்ட்டி கட்டணும், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆர்டரை போட்டுருவாங்க. இப்போ அந்த ஆர்டரை போட்டோன்னே நீங்க அதையும் மதிக்கல, அதாவது அதையும் நீங்க கண்டுக்கல, நோட்டீஸை ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நம்ம கண்டுகொள்ளவில்லை அந்த வந்த நோட்டீஸை. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டரே போட்டுட்டாங்க, அந்த ஆர்டரையும் நம்ம கண்டுக்கல, அந்த ஆர்டரையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டோம். அப்போ என்ன ஆகும்னா ரெக்கவரிக்கு போயிடுவாங்க. உங்ககிட்ட இந்த வரியை வசூல் பண்ணுறதுக்கான ரெக்கவரி மோட்டில் போயிடுவாங்க. ரெக்கவரினா என்ன? உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணுறதுலேருந்து அதுக்கடுத்த நடவடிக்கைகளில் அவங்க போயிடுவாங்க. இதெல்லாம் நாளைக்கே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 3 வருட காலம் 4 வருட காலம் ஆகும். ஸோ அதனால் இது நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி நோட்டீஸ் வந்ததுனால் நோட்டீஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணல, சரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத, அதுக்கு ஒரு நோட்டீஸ் வருது ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு. அப்போ அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்போ சில சமயம் நோட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயே ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லுவாங்க, சில சமயம் நேராக பாருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நோட்டீஸுக்கான உங்களுக்கு அர்த்தம் புரியல, என்ன கேட்டிருக்காங்க அந்த நோட்டீஸ், என்ன சொல்ல வராங்க அந்த நோட்டீஸை புரியலன்னா நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இது பண்ணணும் சார், இதுக்காக உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த ரீசனுக்காக உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், நோட்டீஸை கவனிக்கல, தெரிந்தோ தெரியாமலோ நோட்டீஸை கவனிக்கல, ஆர்டரே பாஸ் பண்ணிட்டாங்க, ஆர்டரையும் தெரிந்தோ தெரியாமலையோ கவனிக்கல, ரெக்கவரிக்கு போயிடுவாங்க. இப்போ நடுவில் இப்போ ஆர்டர் வந்துடுச்சு, தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் கவனிக்கலைன்னா பணம் கட்டித்தான் ஆகணுமா சார்
அவங்களே ஒரு இன்கம்மை போட்டாங்க, அவங்களே ஒரு டேக்ஸையும் அந்த இன்கமுக்கான டேக்ஸை அவங்களே போட்டாங்க. அவங்கன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களே போட்டாங்க. இப்போ நான் கட்டலைன்னா ரெக்கவரிக்கு போவாங்க. இப்போ கட்டித்தான் ஆகணுமா சார்னா இல்லை. அந்த சமயத்தை ஆர்டர் சமயத்தை அந்த பார்த்துட்டீங்க, அந்த ஆர்டரை பார்த்துட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் ஒரு சார்ட் அக்கௌண்ட்டை போய் சார் ஆமாம் சார் நோட்டீஸை பார்க்கல, அவங்க ஆர்டர் போட்டுட்டாங்க, இவ்வளோ வரி கட்ட இவ்வளோ இன்கம்ங்கிறாங்க, இவ்வளோ வரி கட்ட சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ இன்கம் கிடையாது சார், இவ்வளோ தான் இன்கம். அவங்க ஒரு 20 லட்சம் இன்கம் சொல்கிறாங்க, எனக்கு அவ்வளோ கிடையாது சார், ஒரு 12 லட்சம் தான் எனக்கு இன்கம். ஆனால் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல சார். ஆமாம் சார் தப்பு பண்ணிட்டேன், அந்த வருஷத்துக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ணலை. இப்போ ஆர்டர் போட்டுட்டாங்க, இப்போ என்ன சார் பண்ணலான்னு கேட்டால் அப்பீலுக்கு நீங்கள் போகலாம். இது மாதிரி நான் வந்து ஆமாம் சார் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஆனால் அதுக்காக நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன 20 லட்ச ரூபா வருமானம் எனக்கு கிடையாது, 12 லட்ச ரூபா தான் எனக்கு வருமானம், இவ்வளவு வரியும் வராது, எனக்கு குறைந்த வரி தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரெமெடி கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாதீங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணதுனால உங்களுக்கு நோட்டீஸ் வந்துன்னா நோட்டீஸை இக்னோர் பண்ணாதீங்க, நோட்டீஸை உதாசீனப்படுத்தாதீங்க. நோட்டீஸை உதாசீனப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டரே போட்டாங்கன்னா அந்த ஆர்டரை உதாசீனப்படுத்தாதீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நோட்டீஸ் நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, அதுக்கப்புறம் நோட்டீஸ் வருது, ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, உங்களுக்கு நோட்டீஸ் 3 வருஷத்துக்கு நோட்டீஸ் வருது, நீங்கள் அதை கவனிக்கல, தெரியுதோ தெரியாமலே கவனிக்கல, உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, இதுதான் உங்கள் வருமானம், இது இவ்வளோ வரி கட்டணும், உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அந்த ஆர்டர் போட்டது தான் கடைசி இதுவானா இல்லை, கிடையாது. நீங்கள் அதுக்கு அப்பீல் போகலாம். நீங்களே போகலாமான்னா அது உங்களால் முடியாது. நீங்கள் ஒரு நல்ல சார்ட்டர் அக்கௌண்ட்டை பார்த்து அவங்ககிட்ட இந்த ஆர்டரை கொண்டு போய் காமிச்சு உங்களோட என்டையர் சுச்சுவேஷன் என்ன நடந்தது, ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஏன் நோட்டீஸுக்கு நீங்கள் கவனிக்கல, தெரிஞ்சு கவனிக்கலையா, வேண்டுமென்றே கவனிக்கலையா அந்த நோட்டீஸை, இல்லை வேண்டான்னு விட்டுட்டீங்களா, என்னதான் நடக்கும் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்கு விட்டுட்டீங்களா, ஃபுல் சுச்சுவேஷன் அந்த சார்ட்டர் அக்கௌண்ட் சொன்னீங்கன்னா அவர் வந்து அப்பீலுக்கு போவார். அப்பீலுக்கு வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்பீல்ஸ், அது ஆன்லைனில் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் நம்மளே பண்ண முடியாது, கொஞ்சம் அது சார்ட்டர் அக்கௌண்டோட ஹெல்ப் தேவை. அதனால் அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. சார் சிஐடி அப்பீலில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், நான் அப்பீல் போனேன், எனக்கு அன்ஃபேவரபுளாக, எனக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரல, இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா அடுத்த ஸ்டேஜ் அப்பீலேட் ட்ரிபியூனல்னு இருக்குது. அப்பீலேட் ட்ரிபியூனலில் இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் இருக்குது, அவங்ககிட்ட போகலாம். அங்கேயும் எனக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரல சார், அடுத்தது ஹைகோர்ட்டு, அங்கேயும் எனக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரல சார், சுப்ரீம் கோர்ட். இந்த ப்ரொசீஜரில் தான் இந்த அப்பீல் நடக்கும். நீங்கள் கோர்ட்டுக்கு ஒன்ஸ் போனோடனே ஆப்வியஸ்லி நீங்கள் வக்கீல் மூலமாக, நல்ல வக்கீல் மூலமாக அதை நீங்கள் அந்த கேஸை நீங்கள் நடத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நோட்டீஸை உதாசீனப்படுத்தாதீர்கள். நோட்டீஸை நீங்கள் உதாசீனப்படுத்தினாலும் ஆர்டரை உதாசீனப்படுத்தாதீர்கள். ஏன்னா ஆர்டரை உதாசீனப்படுத்திங்கன்னா ரெக்கவரிக்கு அவங்க உங்கள் ரெக்கவரி இதுக்கு போயிடுவாங்க, ரெக்கவரி மோடுக்கு போயிடுவாங்க. உங்கள் அந்த டேக்ஸை உங்களிடமிருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே சொன்னபடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்தையும் அவங்க ட்ராக் பண்ண முடியும் பேன் நம்பர் வச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே அவங்க அட்டாச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.